ஹாய் வெல்கம் டு மாஹிஸ் vlog. இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். டாட் மார்க்கர்ஸ் பற்றி. என்ன டாட் மார்க்கர்ஸ் தான் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இந்த டாட் மார்க்கரோட யூசேஜ் என்ன, நம்ம கிட்ஸோட ஆக்டிவிட்டீஸில் இதை எப்படியெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸுமே சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாட் மார்க்கர்ஸ் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, நார்மலி நம்ம வீடியோவில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் பார்த்தது தான். நிறைய அப்ராடில் இருக்க மாமிஸ்லாம் வந்து அவங்களோட கிட்ஸுக்கு டாட் மார்க்கரை யூஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து வாங்கலை. பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பாக மாஹிக்கும் யூஸ் ஆகும், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இப்போது இல்லை, ரொம்ப நாள் முன்னாடியே டிசைட் பண்ணேன். ஸோ அப்போ வழக்கம் போல் அமேசான், ஃபர்ஸ்ட் க்ரை இந்த மாதிரி ஆப்லலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக அந்த அளவுக்கு இல்லை. 1-2 பேர்கிட்ட தான் இருந்தது. பட் அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, லைக் 2K 3K அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது. ஸோ அவ்வளோ என்னால் கொடுத்து வாங்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்ஸ்டாவில் வந்து இந்த டாட் மார்க்கர்ஸ் வந்து பற்றி பார்த்தேன். இதில் மொத்தம் 5 கலர்ஸ் வருது. 5 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் தான். இது கொஞ்சம் எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால நான் வந்து ஆர்டர் பண்ண வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி. அண்ட் ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தவங்க தான் செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இதை நான் எங்கே வாங்கினா அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் இது கூடவே வந்து 100+ ஒர்க் ஷீட்டும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நமக்கு மெயிலில் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஷீட்டுமே கூட கொடுக்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால தான் நான் உடனே டக்குன்னு பார்த்ததுமே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். தென் டாட் மார்க்கரோட யூசேஜ் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எழுத சொல்லித்தரப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பென்சில்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ சில குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஆக்டிவிட்டி பண்ணிவிடுவாங்க. பட் வந்து நம்ம சில குழந்தைங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபிங்கரில் வந்து அந்த டெவலப்மெண்ட் இருக்காது. ஒரு பென்னையோ ஒரு பென்சிலையோ ஹோல்ட் பண்ணுற அளவுக்கான டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கிட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் மோசமாகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸும் கொடுக்காமல் இருக்க முடியாது. பட் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டாட் மார்க்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஈஸியாக ஒரு டேப் பண்ணாலே வந்து ஃபுல்லாகவே கலர் ஆகிடும். இப்போ நம்ம நார்மலாக பாருங்கள், நானே வந்து ஒரு க்ரையான் எடுத்து ஒரு சர்க்கிளை வந்து கலர் பண்ணேன். எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள், ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணுறோம், இதுவுமே டைம் எடுத்துக்குது தான். பட் வந்து இந்த டாட் மார்க்கர் வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஈஸியாக எடுத்து ஒரு டேப் தான், ஃபுல்லாக வந்து கலர் ஆகிடும். ஸோ வந்து கிட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டேப் 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 அந்த மாதிரி. ஸோ இந்த டாட் மார்க்கர்ஸ் வச்சு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து கவுண்ட்லெஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸுமே வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதான் இதில் இருக்க முக்கியமான விஷயமே. நான் டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில மார்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளோ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணுறப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளோ ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நம்ம யூஸ் பண்ண வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ஆகிடும். தென் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். பட் ஆஃப்டர் தட் நமக்கு க்ளீனிங் ப்ராசஸே கொஞ்சம் நிறையா இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. பட் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிடலாம். பட் நமக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது வீட்டில், இல்லை கெஸ்ட் யாராவது வராங்க. ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அதே சமயம் குழந்தைங்களையும் எங்கேஜாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டாட் மார்க்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது அந்தளவுக்கு மெஸ் ஆகாது. இதில் வாட்டர் பேஸ்ட் இங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெயினும் ஆகாது. ஜஸ்ட் 1 or 2 வாஷஸ்லேயே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் மாமிஸ்க்கெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க ஒர்க் ஷீட் எல்லாமே எனக்கு அவங்க பிடிஎஃபாக மெயில் பண்ணியிருந்த ஒர்க் ஷீட் தான். அவங்க நிறையா கொடுத்துருந்தாங்க, லைக் ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், ஃபோனிக்ஸ், ஷேப்ஸில் தீம் பேஸ்டு ஒர்க் ஷீட் கூட நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாஹிக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கான ஒர்க் ஷீட் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி டாட் மார்க்கர்ஸ் இருக்குது, ஒர்க் ஷீட் மட்டும் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்கள் வாங்குறவங்க கிட்ட வெறும் டாட் மார்க்கர் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஒர்க் ஷீட் எல்லாம் அவங்க எதுவும் ஆஃபர் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஈஸியாக ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தாலே போதும், நம்ம டாட் மார்க்கர்ஸ் ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் கொடுங்க. ஒரு பேப்பரில் குழந்தைங்களை வந்து நல்லா ஃப்ரீயாக டேப் பண்ண விடுங்க. அவங்க டேப் பண்ணட்டும் நல்லா. நீங்கள் அந்த ஃப்ரீயாக டேப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டியும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்
ஷேப்பு இல்லை லெட்டர்ஸ் எது வேணாலும் இந்த டேப்பில் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு குழந்தைங்கள அது மேலே வந்து ஃப்ரீயாக நல்லா டேப் பண்ண சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஷேப் மட்டும் வந்து கலர் இல்லாமல் இருக்கும். சுற்றி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மாஹிக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்க பாருங்கள். நான் மாஹியோட நேமே வந்து டேப்பில் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ அவங்கள வந்து நான் ஃபுல்லாக டேப் பண்ண சொல்லியிருக்கேன். மாஹி பிடிச்சிருக்கா இது? எவ்வளோ பிடிச்சிருக்கு? 1. ஓகே ஓகே. நல்லா இருக்கா இந்த மார்க்கர்ஸ்? நல்லா இருக்கா? ஓகே. இன்னும் மற்ற கலர்ஸும் பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ணுங்கள், பேப்பர் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே ஓகே பண்ணலாம். மாஹிக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு தான். ஸோ திரும்ப அவங்க செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப்பை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த ஷீட் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலர்ஸை வச்சு பண்ண போகிறோம். பொதுவாக வந்து இதில் 5 கலர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 கலர்ஸோட நேமையுமே வந்து டீச் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு குட்டியாக பாக்ஸ் போட்டுக்கிட்டேன் டாட் வைக்கிற மாதிரி. இப்போது ரெட்டுக்கு நேராக வந்து இந்த கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லி குழந்தைங்களாம் அந்த ரெட்டுக்கு நேராக இருக்க பாக்ஸஸில் வந்து நம்ம வந்து டாட் வைக்க சொல்லலாம். ஸோ இது மூலயமா வந்து அவங்க நேம் கற்றுப்பாங்க. பட் இதை கொஞ்சம் டஃப் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கலர்ஸை வந்து மாற்றி கொடுக்கலாம். பேட்டர்னை வந்து மாற்றி கொடுத்து கீழே இருக்க காலம்ஸில் வந்து அவங்க வந்து பேட்டர்னை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண வைக்கணும். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கலர் தியரி. குழந்தைங்களுக்கு வந்து இதில் கலர் தியரியும் நம்ம வந்து ஈஸியாகவே டீச் பண்ணலாம். அதுக்காக வந்து நான் 3 ப்ரைமரி கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட், yellow, ப்ளூ எடுத்திருக்கேன். தென் அந்த 3 கலரையுமே நான் வந்து மாற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ண போகும்போது நிறைய கலர்ஸ் வந்து வரும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்படியும் டீச் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட், yellow, ப்ளூவை வந்து நான் வச்சிடுறேன். தென் அது ட்ரை ஆகிட்ட அப்புறம் அது கூட நம்ம வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ரெட் கூட எல்லோ கலர் வச்சுருக்கேன்ல. ஸோ இப்போ அதனால் ரெட் கூட வந்து நம்ம எல்லோ வந்து ஆட் பண்ணலாம். வச்சதுமே பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ஆரஞ்ச் ஷேட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஏன்னா எல்லோ கொஞ்சம் இன்னும் காயில்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ப்ளூ கூட ரெட் இருக்குல்ல. ஸோ நம்ம ப்ளூ கூட இப்போ வந்து ரெட் வந்து சேர்க்கலாம். ரெட் வச்சோடனே பார்த்திங்கன்னா வந்து பர்பிள் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டால் நல்லா தெரியும். பர்பிள் கலர் வந்து நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இப்போது எல்லோ கூட வந்து நம்ம ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம லைட்டாக மேலே வைக்கும்போதே பார்த்திங்களா ஃபுல்லாக க்ரீனிஷ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ ஃபுல்லாக க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெட் கூட வந்து எல்லோ மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலரும், எல்லோ கூட ப்ளூ மிக்ஸ் பண்ணும்போது க்ரீன் கலரும், ப்ளூ கூட ரெட் மிக்ஸ் பண்ணும்போது பர்பிள் கலரும் வருது. ஸோ நம்ம ஈஸியாக இந்த ஆக்டிவிட்டியை குழந்தைங்களே ஒரு கலர் மேலே இன்னொரு கலரை டேப் பண்ண வைக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும்போது அவங்க நல்லாவே லைக் பண்ணி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் இந்த டாட் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிம்பிள் அடிஷன், மேத்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் 7 எடுத்துக்கிட்டேன். 7 கூட வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய நம்பர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஷீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பென் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஷேப்க்கு வந்து காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இதில் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ 7க்கு நேராக நான் எல்லோ கலர் மார்க்கர் வச்சுருக்கேன், டாட் மார்க்கர். ஸோ மாஹிக்கிட்ட எல்லோ கலர் டாட் மார்க்கர் கொடுத்து அவங்கள 7 எங்கெல்லாம் இருக்கோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த 7 மேலே வந்து கரெக்டாக வந்து டேப் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் அடிஷன் சொல்லியிருந்தால. ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியுமே ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். ஜஸ்ட் ஆட் பண்ணி போட வேண்டியது தான். கிட்ஸ்க்கு இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ஃபபெட் ஐடென்டிஃபிகேஷன். இப்போது ஆல்ஃபபெட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஏக்கு ஒரு கலரும் ஸ்மால் ஏக்கு ஒரு கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ மாஹி வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேபிட்டல் ஏக்கு வந்து ரெட்டில் டேப் பண்ணணும், ஸ்மால் ஏக்கு வந்து க்ரீனில் வந்து டேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ ட்ரையாங்கிள், ஸ்கொயர் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட கார்னர்ஸில் வந்து டாட்ஸ் வைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷேப்லேயே வந்து இப்போ எப்படி ஆல்ஃபபெட்டில் வந்து நான் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் ஏக்கு வந்து நம்ம வேறு கலர்ஸ் கொடுத்தோமோ, ஸோ இதுலேயுமே வந்து 2 ஷேப்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரையாங்கிளுக்கு வந்து ப்ளூ கலரும் ஸ்கொயருக்கு வந்து ரெட் கலரும் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வந்து டேப் பண்ணணும். சாரி, ரெட் கலர் இல்லை, பிங்க் கலர்.
இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? பேப்பர்ல வந்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்க இஷ்டம் தான் எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். ஜஸ்ட் குழந்தைங்கள அந்த சர்க்கிள்குள்ள கரெக்ட்டா டேப் பண்ற மாரி வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஸோ அப்படி அவங்க பண்றப்போ வந்து இது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். பட் அவங்க கரெக்ட்டா அந்த சர்க்கிள்குள்ள டேப் பண்றதுக்கு ட்ரை பண்றப்போ, கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்குள்ள ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகறதுக்கு சான்சஸ் நெறையாவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில நெறைய ஆர்ட் ஆக்டிவிட்டீஸுமே நம்ம குடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெயின்போ ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து இப்போ ஒரு ட்ரீயோட அவுட்லைன் மட்டும் குடுத்துட்டிங்கன்னா, லீஃப்க்கு வந்து அவங்க நெறையா வந்து நம்ம டாட்ஸ் வந்து அவங்களே லீஃப் மாரி வைக்க சொல்லலாம். ஸோ இந்த மாரி நெறைய கிரியேட்டிவிட்டியா நம்ம வந்து குடுத்துட்டே இருக்கலாம். டாட் மார்க்கர் யூஸ் பண்ணுறது மூலியமா குழந்தைங்களுக்கு நெறைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபைன் மோட்டார் அவங்க வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும். அவங்களுக்கு இது நல்லா ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாவும் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த டாட் மார்க்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.